Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். 2026 எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், என்டிஏ கூட்டணி அதற்காக பாடுபட போகிறது அப்படின்றத நயனார் நாகேந்திரன் சொல்றாரு. திரு அண்ணாமலை சொல்லாமல் மௌனம் காக்கிறார். திரு அமித்ஷா சொல்லணும், மோடி சொல்லணும், இவங்கெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்கலாம்ல, ஒரு சூளுரை எடுக்கணும்ல, ஒரு சபதம் எடுக்கணும்ல. ஏன் இதை பிஜேபி சொல்லவே மாட்டேங்குது? நம்ம எதிர்காலத்துல திமுக ஈஸியா கணிச்சிடலாம். அடுத்து உதயநிதி, அப்புறம் இன்பநிதி வந்துருவாரு. அவர் தான் வந்து கலைஞர், அவர் தான் பெரியார், அவர் தான் அண்ணா. இப்ப சொல்லிடுவோம். இந்த சைடு நீங்க வேற. ஆமா, அதுதானே இயற்கை தானே சார், அங்க யாரும் சொல்ல முடியல. திமுக கூட்டணிகள் அதை எதிர்பார்க்குது. நீங்க சொல்லுது அவங்களுக்கு வயிற்றுல புளிய கரைக்குது. இந்த கூட்டணி ஜெல்லாயினே போத அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு அவர் சட்டமன்ற தொகுதி முழுக்க அவர் எழுச்சி பயணத்துல இந்த மாதிரி கூட்டம் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. காமன் மினிமம் போறாங்க, எப்போ போட்டாங்க? கலைஞர் ஊரை ஏமாத்துறதுக்கா? என்ன கதை விடுறீங்க? ஏப்ரல் 17, 1999 ஜெயலலிதா வாஜ்பாய் கூட்டணியில் அமைந்த அரசாங்கத்துல 13 மாசம் கழிச்சு அவங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு மோஷன் அங்க பாராளுமன்றத்தில் கொண்டு போடும்போது 6 எம்பிக்கள் வந்து திமுக எம்பிக்கள் ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்கல்ல. எந்த காமன் கெட் அவுட் மோடினார் அவர். இப்போ தங்கம் தென்னரசு சொல்றாரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தது எங்களுக்கெல்லாம் பெருமைன்னு. சொல்லுங்க, இப்ப வித்தியாசம் சொல்லுங்க. வராங்கல்ல உதயநிதி கெட் அவுட் வாரம் கீழே ஒத்துக்க மாட்டேன்னாங்க. இப்ப கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வராங்க. கருப்பு பலன் ஏன்? அப்பவும் அபிஷியலா தான் வந்தாரு, அப்பவும் திட்டங்களை நிறைவேற்றதா வந்தாரு. அப்போ மட்டும் கருப்பு பலூன் விடுவீங்க, கருப்பு கொடி கட்சி அலுவலகத்தையே ஏத்துவீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துவீங்க. அவர் விமான நிலையத்திலிருந்து ஐஐடியில பின்ன செவர உடைச்சு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தினீங்க. கரெக்டா? இப்போ வெள்ளக்கூட பிடிப்பீங்க. எடப்பாடி கருப்பு கொடி காட்டினாரா? சொல்லுங்க. அதிமுக கருப்பு கொடி காட்டுச்சா? 2024 கூட்டணியில் இல்ல. மோடி வரும்போதெல்லாம் ஸ்டாலின் ஆட்சியில செஸ் ஒலிம்பியாடுக்கு வந்தாரு, கருப்பு கொடி காட்டினாங்களா? எத்தனை தடவை வந்தாரு, கருப்பு கொடியை காட்டினாங்க? அரசியல் ரீதியா நீங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, இது கேவலமா இல்லையா? ஏடிஎம்கே பிடிக்கலன்னா டிஎம்கே ஓட்டு போடுவாங்க, டிஎம்கே பிடிக்கலன்னா ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? ஆனா பிஜேபி யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களான்ற சந்தேகம் இன்னைக்கு சமீபத்திய நாட்கள்ல தமிழ்நாட்டில் நிலவிட்டு வருது இல்ல. பிஜேபியோட இருக்காங்கப்பா, அப்ப அவங்க ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற கேள்வி தானே இருந்தது அதிகமா. இல்ல, சட்டமன்ற தேர்தலை பொறுத்து அப்போ 75 இடத்துல எப்படி திமுக தோற்கடிக்கும்? 2021 மறுபடியும் அதுதான் நான் சொல்லுவேன். ஒரு அணி பலப்படணும்ல. இந்த அணி சிறந்த பலமா இருக்கு சார். எது? ஏடிஎம்கே பிஜேபி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே சாதாரண கட்சி கிடையாது. நீங்க நினைக்க மாதிரி இழந்த வாக்குகளை பெறக்கூடிய ஆற்றலும் தகுதியும் எந்த காலகட்டத்திலையும் எப்படி திமுகவுக்கு கடந்த காலங்களில் இருந்துச்சோ அதே மாதிரி அதிமுகவும் கடந்த காலங்களில் இருந்துச்சு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் பொன் வில்சன் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். அதிமுக பாஜக கூட்டணி உருவானதிலிருந்தே பல விவாதங்களுக்கு வித்திட்டு கொண்டே இருக்கிறது சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு பயணத்தெல்லாம் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் மக்களை நான் பார்த்துட்டேன்றாரு. இந்த கூட்டணியை பொறுத்தவரையில அதிமுக பாஜக கூட்டணின்றது ஜெல்லா இருக்கா, ஒட்டி இருக்கா, உறவா இருக்காங்களா அப்படின்ற பல சந்தேகங்கள் வலுத்து கொண்டே இருக்கிறது சார். ஏன்னா திரு இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு அதிமுக என்டிஏ அணியில் அதிமுக பாஜக இருக்கு, பாஜக கூட சில கட்சிகள் இருக்காங்க, இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளார இன்னும் யார் யார் வராங்கன்றத நம்ம வந்து போக போக தான் தெரியும், அதுவும் தேர்தல் நெருங்கின போது தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. பிஜேபி கூட சிலர் இருக்காங்கன்றாரு. ஏன் அது என்டிஏக்குள்ள இருக்காங்கன்னு சொல்றது, நம்ம கூட்டணிக்குள்ள இருக்காங்கன்னு சொல்றது, ஏன் அப்படி சொல்ல மாட்டேன்றாரு? இல்லை, மொத்த கூட்டணியும் இன்னும் இறுதி வடிவம் பெறல. அதாவது பிஜேபி அதிமுகன்றது இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நின்ற கட்சி, சரி, எதிர் துருவத்தில் இருந்த கட்சி. இப்போ ஒன்றா சேர்ந்துருக்கும் போது அவங்க ஒரு வார்த்தைகளில் வந்து இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா பயணிக்கலான்னு முடிவெடுத்தாச்சு. சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும். எப்படின்னா குறைந்தபட்ச செயல் திட்டம், ஏன்னா ஒரு தேசிய கட்சி, ஆளுகின்ற கட்சி,
அப்போ சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த அடிப்படையில் சில நம்ம மினிமம் இதுல காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி போட வேண்டியது. அடுத்தது என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா இந்த கூட்டணி ஆட்சின்னு சில செய்திகளை அப்பப்போ பரவ விட்டுட்டே இருக்காங்க. அவங்க இல்ல கூட்டணி ஆட்சின்றது வந்து எல்லா காலத்தையும் எல்லாரும் சொல்றது தான். இப்போ நம்ம விடுதலை சிறுத்தைகள்னா கூட்டணி ஆட்சின்னா வேண்டாம் நான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கம்யூனிஸ்டை தவிர மீதி எல்லாரும் கூட்டணி ஆட்சின்ற குரல் எல்லா பக்கமும் இருக்குது. இல்ல சார், அந்த பக்கம் என்னன்னா மனசுல இது வெளியே சொல்ல முடியல. அதுதான் இங்க வெளியவே சொல்றாங்க. அப்போ எது ஜனநாயகம் நினைக்கிறீங்க? இல்ல நம்ம ஜனநாயகம் பேசலாம். இல்ல அதுதான் முக்கியம். நான் என்ன சொல்றேன்னா ஓப்பனா ஆக்கப்பூர்வமான ஒரு ஜனநாயக திட்டத்துல கூட்டணி கட்சிகள் அடிப்படையில இருக்கிற கூட்டணி கட்சிகள், அதாவது இன்னும் இறுதி வடிவம் பெறல, எல்லா பேச்சுவார்த்தையும் டிசைடட் எடப்பாடி பழனிசாமின்றது மாற்று கருத்து கிடையாது. அந்த சைடு டிசைடுன்றது நம்ம ஸ்டாலின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ரெண்டு பக்கம் ஒரு டிசைடர் ஒரு பர்சன், ஒரு முக்கியமான என்டிஏ கூட்டணியின் தலைமையான திரு இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் முறையா கூட்டணி வச்ச பிறகாக சந்திக்கிறார் திரு மோடி அவர்களை. பிரதமர் வராரு, அவர் அரசு விழாவும் ஒரு தனியார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராரு. ரைட்டு, திருச்சியில தான் சந்திக்கிறாங்க. அவர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அதுக்கான ஒரு மரியாதை செலுத்த அங்க வராரு. திருச்சியில இரவு நேரம் தங்குகிறார். மறுநாள் காலையில 11 மணி வரைக்கும் ஒரு அரை நாள் கணக்கு வந்து ஓய்வு எடுக்க போறாரு. கரெக்டுங்களா? ஒரு அரை மணி நேரம், ஒரு 15 நிமிடம், ஒரு மணி நேரம் ஒரு கூட்டணி கட்சியின் முக்கியமான தலைவர் அவர் தான் இங்க டிசைடிங் தலைவரே அவர் தான் இபிஎஸ். ஏன் மோடி சந்திக்கல? நீங்க சொல்றது புரியுது. இப்ப 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் இல்ல. சப்போஸ் 1 மணி நேரம் சந்திட்டு இருந்தா மாதேஷ் எல்லாருமே மிகச்சிறந்த கூட்டணின்னு திமுக முதற்கொண்டு வரப்பேற்பாங்களா? அது என்ன 1 மணி நேரம் கூட்டணி கட்சி தலைவரை ஒரு 2 மணி நேரம் பேச வேண்டியதானே, ஒரு அரை நாள் பேச வேண்டியதானே? இதுதான் அதிருப்தின்றது. இது வந்து அவர் வந்தது அபிஷியல் அரசு முறை பயணமாக அவர் வந்து திருச்சி, முக்கொம்பு, கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர் இது வேற ஃபங்க்ஷன். சரி இல்ல எல்லாமே நான் சொல்றேன். அவர் வந்தது அவருடைய பயணம் அரசு முறை பயணம், அபிஷியல் பயணம். அதுல அரசியல் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும். என்ன மாதிரி அரசியல்னா பிஜேபியை வளர்க்கிற அரசியல் தமிழ்நாட்டில். அதற்காக மத்தியில நாங்க பிஜேபி ஆட்சியில் இருக்கோம், தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்திருக்கிறோம், அதனால எங்க பிஜேபி ஆதரிங்கன்ற மாதிரி அந்த அரசியல்ல வந்து பிரதமர் முன்னெடுப்பார். அவருடைய அரசியலை வளர்க்கிற அரசியல்ல இபிஎஸ் போய் வரவேற்கிறது அது என்ன அரசியல்? இது வந்து புரோட்டோகால். இது எதிர்கட்சி தலைவர் அவரு கேட்டு, அதனாலதான் வந்து எதிர்கட்சி தலைவர் புரோட்டோகால் நிக்கணும்னு அவசியம் சரி. அப்போ இல்ல பிஜேபி வளர்க்கிற இடத்துல துரை வைகோக்கு என்ன வேலை? பிஜேபி வளர்க்கிற இடத்துல தங்கம் தென்னரசுக்கு என்ன வேலை? சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க சார். அவர் பிரதமர் வந்திருக்காரு சார், பிரதமர் வந்திருக்காரு. ஆனா எதிர்கட்சி தலைவர் புரோட்டோகால் ஃபாலோ பண்றது இருக்கா என்ன? எனக்கு தெரியல. ஆமா எல்லாமே இருக்கு. ஏன் இல்ல அது எப்படி இல்லாம இருக்கும்? வருவாங்க. அது எப்படி எதிர்கட்சி தலைவரும் வரலாம், தாராளமா வந்து நிக்கணும். எனக்கு தெரியல. ஆமா கண்டிப்பா நிக்கணும். அவர் கேட்டாருன்னா கண்டிப்பா நிக்கணும். எதிர்கட்சி தலைவரும் ஓபிஎஸ் கூட தான் கேட்டாரு, முன்னாள் முதலமைச்சர். அங்கீகரிக்கப்பட்ட அது ஒரு புரோட்டோகால் தானே. ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர். அது மட்டும் இல்லாம அவர் தொடங்கிய ரயில்வே திட்டங்கள்ல அவருடைய தொகுதியும் போது கேளுங்க, நான் சொல்றது கேளுங்க. புரோட்டோகால் கணக்குக்காக என்னன்னா நான் இவரு தான் சொல்றேன், மற்றவங்க புரோட்டோகாலான்றது வந்து நீங்க கேள்விக்குறிதான். இப்ப இவர் நீங்க முன்னாள் முதலமைச்சர், அப்ப ஏசி சண்முகம் என்னது, அவரு வந்தார்ல. அதனால இவர் வந்ததுக்கு தான் நான் சொல்ல முடியும். மற்றவங்க வந்ததுக்குலாம் அவங்களோட விருப்பம். இபிஎஸ்கான இம்பார்ட்டன்ட் அங்க பெருசா இல்லையே போல அப்படின்னு நான் பாக்குறேன். இபிஎஸ்கான இம்பார்ட்டன்ட் பெருசா இல்லையோ, அங்க அதற்கான நேரத்தை மோடி இம்பார்ட்டன்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலா கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து திமுக இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, திமுக கள்ள உறவு வச்சிருக்குதுன்னு நினைக்கிறீங்க. அப்ப உண்மையில அதுதானே? ஏன்னா அத்தனை பேர் அவங்க மேடையில அவங்க கேள்வி சரியா கேக்குறேன், ரெண்டுமே ஒண்ணுதான். நான் கேள்வி சரியா கேக்குறேன்னா நீங்க கேக்குறது கரெக்ட். நான் என்ன என்டிஏ தலைமை, என்டிஏ தலைவர் யாருன்னா இபிஎஸ் தான் சார். நான் அரசியல் அது வந்து நான் என்ன சொன்ன, கூட்டணி பயணமோ அரசியல் பயணமோ கிடையாது, கூட்டணி பயணம் கிடையாது. நீங்க வந்து அமித்ஷாவை கேட்டிருந்தீங்கன்னா அது பொருத்தமா இருக்கும். 10 நிமிஷம் நேரம் கூட கொடுக்க முடியாதா என்ன? இது அரசு விழாவுக்காக வந்திருக்காரு, சரி அபிஷியலா வந்திருக்காரு, ஒரு 10 நிமிஷம் தான் சொல்றேன். 10 நிமிஷம் கொடுத்தா உத்தரவாதம் பண்ணிடுவாரா? மாதேஷால உத்தரவாதம் கொடுக்க முடியும்? ஆஹா மிகச்சிறந்த மரியாதை, மிகச்சிறந்த கூட்டணி அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் நாளைக்கு வந்து 2 பேரும் மணிக்கணக்கில் மேடையில் நின்றாங்கன்னா அப்போ மாதேஷ் என்ன சொல்லுவாரு? சொல்லுங்க, நடக்காதா? அது நடக்காதா? இந்த கூட்டணி இப்ப நீங்க சொல்லிட்டீங்க 3 மாசம் கழிச்சோ 4 மாசம் கழிச்சோ மேடையில 2 பேரும் ஒன்னா 1 மணி நேரத்துக்கு மேல 2 மணி நேரத்துக்கு மேல நின்றாங்கன்னா அன்னைக்கு நான் சொன்னது தவறுதான் மாத்தே சொல்லுவாரா? அன்னைக்கு பாத்துக்கலாம் சார். அதுதான் கேக்குற கேள்வி. கூட்டணியே அது என்னன்னா கூட்டணி கட்சிகளின் மொத்த உருவமே இன்னும் இறுதி வடிவம் பெறல. அப்படி இருக்கும்போது யார் யார் கூட்டணியில வராங்கன்னு தெரியாது, யார் யார் கூட்டணியில இருக்கிறாங்கன்னு தெரியாது இனி. அதனால
மோடி அவர்கள் 10ஓட 11 இபிஎஸ் பார்த்துட்டு போறாரு ஏர்போர்ட்ல. இவரு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, என்டிஏ கூட்டணியில் அதிமுக பிஜேபி இருக்கு, பிஜேபியோட சில கட்சிகள் இருக்கு, ஏன் எல்லாருமே ஒன்னா இருக்கோம், ஒன்னா இருக்க போறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதையும் நீங்க ஒன்னா சேர்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சார் பிரதமர் வரும்போது சரி, இப்போ நான் என்ன கேக்குறேன், இபிஎஸும் மோடி அவர்களும் பேசுற கூட்டணியில் தங்கம் தென்னரசுக்கு என்ன வேலை? அவர் ஏன் வந்து நிக்கிறாரு சொல்லுங்க? அவர் ஏன் வந்து நிக்கிறாரு? இப்ப நீங்க கூட்டணி, இப்ப நீங்க அமித்ஷாவும் எடப்பாடியும் ஒரே மேடையில இருந்தாங்க. என்னைய குழப்பல, நீங்க மக்களை குழப்பறீங்க. நான் மக்களை குழப்பல, மக்கள் தெளிவா இருக்காங்க, நீங்க தான் குழப்பறீங்க. விவாதம், நான் கேள்வி கேட்டேன், அந்த பதில நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன சொன்னேன் திருப்பியும் சொல்றேன், அவர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கோ இல்லைன்னா கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு விருந்து கொடுக்கறதுக்கோ அவர் வரல. அவர் வந்து அபிஷியல் தூத்துக்குடியில 450 கோடியில டெர்மினல் எக்ஸ்டென்ஷனுக்கு விரிவாக்கத்துக்கு வந்தாரு. அதே மாதிரி NH45 அந்த ரோடு, அந்த சாலைகள் விரிவாக்கத்துக்கு வந்தாரு. அதே போல ஹார்பர்ல வந்து டெர்மினல் அங்க ஓபன் பண்றதுக்கு வந்தாரு, போக்குவரத்து டெர்மினல். இது இல்லாம ரயில்வே திட்டங்கள், எத்தனை ரயில்வே திட்டங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம், 4900 கோடிக்கு. இதையெல்லாம் நிறைவேற்றிட்டு இன்னொரு பக்கம் கங்கை கொண்ட சோழபுரத்துல ராஜேந்திர சோழன் 1000வது பிறந்தநாள் விழா, அந்த விழாவை கொண்டாடுறதுக்கு அவர் வந்தார். இந்த ரெண்டுமே வந்து வெறும் அபிஷியல் பயணம். அப்போ 200 பேர் 250 பேருக்கு மேல அவர்கிட்ட வந்து நாங்க வழி அனுப்பும் போதோ இல்லைன்னா வரவேற்கும் போதோ நாங்க பாக்குறதுக்கு விரும்புறோம். இப்போ மற்ற நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களை பார்த்திருப்பாரு. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களையும் அவங்க கட்சியில 15 நிமிடம் இந்த என்டிஏ தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர் இல்ல இவர் கேட்டிருந்தாருன்னா அவர் அரை மணி நேரம் கூட கொடுத்திருப்பாரு, அது வேற விஷயம். கேட்கல. ஆமா, இவர் வந்து வரவேற்கும் போதோ இல்ல போகும்போதோ உங்களை சந்திக்கிற நேரம் தான், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு பிரதமர் வரும்பொழுது ஒரு எதிர்கட்சி தலைவர் முறையில ஒரு மரியாதை தரலாம். அதுதான் இபிஎஸ் அதை விரும்பவில்லை. இபிஎஸ் இன்னுமே கொஞ்சம் பட்டும் படாம இருக்காரு இந்த அலைன்ஸ் விஷயத்துல. இன்னுமே ஏதோ ஒரு மாறுதல்கள் ஏற்படும். அது வந்து தேர்தலை திமுக எதிர்பார்க்குது, திமுக கூட்டணியில் அது எதிர்பார்க்குது. நீங்க சொன்னது அவங்களுக்கு வயிற்றுல புளிய கரைக்குது. இந்த கூட்டணி ஜெல்லாயினே போத அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு அவருடைய சட்டமன்ற தொகுதி முழுக்க அவர் எழுச்சி பயணத்துல இந்த மாதிரி கூட்டம் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் எப்படி, ஏதோ ஒரு மாநாடு நடத்துறீங்க, ஏதோ ஒரு இடத்துல செயற்குழு பொதுக்குழு கூட்டுறீங்க, அது நடத்தினா சரி. தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் மாதிரி அவர் ஒரு நாளைக்கு 3 சட்டமன்ற தொகுதி 2 சட்டமன்ற தொகுதி போயிட்டே இருக்கிற, ஒரு நேரத்தில் 3 இடத்துல 3 சந்தை ஜங்ஷன்ல பேசுறாரு. ஆனா அங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்கன்னு இது வந்து எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய புளிய கரைக்குது. ஆஹா, நம்ம எதிர்பார்த்தது இங்க வந்து எதெல்லாம் நடக்கக்கூடாது எதிர்பார்த்தோமோ அது நடந்துட்டே இருக்குது. அதுதான் இப்ப பிஜேபி கூட்டணி. நீங்க வந்து கடந்த காலங்களில் முரண்பாடு இருக்கிற கூட்டணினா முரண்பாடு இருக்க கூட்டணி. இபிஎஸ் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அதிமுகவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்காங்கன்ற சொல்ல மெசேஜ் தான் இது. பிஜேபியோட சிலர் இருக்காங்க, என்டிஏ கூட்டணியில் நாங்களும் பிஜேபி இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே இபிஎஸ் சொல்ற மீனிங் அதானா? இன்னும் கூட்டணிகள் பேச்சுவார்த்தை முடியவில்லை, அதற்கு தான் அதோட அர்த்தம். அதோட அர்த்தம் என்ன? இப்ப 2001 என்ன சொன்னீங்க? இப்ப விடுதலை சிறுத்தைகள் என்ன சொன்னாங்க? கூட்டணியில் சேர்ந்த பிறகு அவங்க சொன்னது பிஜேபி கூட்டணியில், நாங்க பிஜேபி கூட்டணியில் இல்ல, நாங்க இருக்கிறது திமுக கூட்டணியில சொன்னாங்களா இல்லையா? எப்போ மங்களூர் தொகுதியில நிக்கும் போது 2000 ஆமா, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் முதல் நாள் நாடாளுமன்ற உறுப்பினரா அப்பதானே ஆனாரு. சரி, 2001. அப்ப என்ன சொன்னாங்க? நாங்க பிஜேபி கூட்டணியில இல்ல, நாங்க இருக்கிறது திமுக கூட்டணியில. திமுக கூட பிஜேபி இருக்குது. சரி, அந்த இலக்கணத்தை எப்படி ஏத்துக்க? அந்த மாதிரி வடிவம் தான் இப்ப என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் வருமா? இறுதியா ஜெல்லான பிறகு எல்லா இடத்துலயும் தொகுதி பிரச்சாரம் வரும்போது நீங்க சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆரம்ப கட்ட முரண்பாடு எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஏறக்குறைய அப்படிதான் அமைய போதும் இந்த என்டிஏ அலைன்ஸ் வருங்காலத்துல. என்டிஏ அலைன்ஸ் முழுமை பெறும் பொழுதுதான் நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். அதுதான் சொல்றேன். இல்ல, நீங்க இப்பவே சொல்றீங்களே, திருமாவளவன் அன்னைக்கு எப்படி சொன்னாரு, நாங்க ஒன்னும் பிஜேபி கூட்டணியில் இல்ல, 2001 நாங்க திமுகவோட தான் கூட்டணியில் இருந்தோம். ஆமா, மக்கள் என்ன சொல்லுவாங்க அதுக்கு? அதே போல வேல்முருகன் கூட நான் என்ன சொல்றேன், மக்கள் என்ன சொல்லுவாங்க? எல்லாம் ஒண்ணுதான் வாங்க. ஆமா, நீங்க சும்மா ஒரு வாய் வார்த்தைக்கு சொல்லுவீங்க, ஆனா ஓட்டு போடும்போது போட்டுருவாங்க. அதுதான். இல்ல சார், இபிஎஸ் இந்த அலைன்ஸ்ல கண்டினியூ பண்ணுவாரா, இல்ல ஏதேனும் மாறுதல் ஏற்படுத்த போறாரா? அவர் வேற ஏதோ மாறுதலுக்கு மனதில் வைத்துக் கொண்டுதான் அமைதியா பயணிக்கிறார். சில விஷயங்கள் இன்னுமே கொஞ்சம் முழுமை பெறவில்லையோ? அவர் மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டாரு, 100% எங்க கூட்டணியை வந்து யாராலையும் உடைக்க முடியாது, யாரும் எந்த சூழ்ச்சியும் பண்ண முடியாது. அங்க பாருங்க, பிஜேபி கொடிகள் பாருங்க, பிஜேபி தொண்டர்கள் பாருங்கன்றாரு. மேடையிலிருந்தே பேசுறாரு, எந்த அளவுக்கு இணக்கமா இருக்கிறாங்க பாருங்கன்றாரு. இதற்கு மேல அவர் என்ன சொல்ல முடியும்? சரி, சொல்லுங்க. இன்னொரு பக்கம் சொல்றாரு, இன்னும் காலம் இருக்குது,
அடிஷனல் கட்சிகள் வரக்கூடிய காலம் இருக்குது, பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய காலம் இருக்குது அப்படின்றாரு. இதுக்கு மேல அவர் எவ்வளவு தெளிவா சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க. இப்போ ஒரு 30 நாளைக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டாலின் என்ன சொன்னாரு? ஒரு 7 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு, எங்க கூட்டணி இன்டாக்ட் கூட்டணி, எங்க கூட்டணி இன்டாக்ட் கூட்டணி எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? எங்க கூட்டணியில மேலும் சில கட்சிகள் வரும்னாரு. அப்ப இருக்கிற கட்சிகிட்ட திருப்தி இல்லையா? இல்ல இருக்கிற கட்சிகிட்ட பிரச்சனையா? இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன், இல்ல இருக்கிற கட்சியே உங்களுக்கு வெற்றி ஸ்திரத்தன்மை இல்ல, அது ப்ரூவன் இல்ல. இல்ல சார், ஆடட் அட்வான்டேஜ் நமக்கு வேணும்னு எதிர்பார்க்கறாரு. அதே மாதிரி தான் எல்லா கட்சியும் எதிர்பார்க்கறாங்க. அவர் இப்ப சொல்லி கிட்டத்தட்ட 30 நாள் ஆகுது. எந்த கட்சி வந்துக்குது சொல்லுங்க? எந்த கட்சி வந்திருக்குது? அப்போ அவர் கட்சி பலவீனமா போகுது, கூட்டணி இங்க போவானான்னு மற்ற கட்சிகள் நினைக்குதா? அன்வர் ராஜா அங்கிருந்து வெளியே போனவர், அவருடைய சில கருத்துக்கள் எல்லாம் வந்து முழுக்க கட்டுப்பாடு எடப்பாடி கிட்ட எல்லாம் ஒன்றும் கிடையாது, அது லகான் அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது, அவர் வந்து இன்னுமே டிசைடிங் டெல்லியா தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு பார்வையை வெளிப்படுத்துறாங்க, சந்தேகத்தை வெளிப்படுத்துறாங்க. அது எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ சேர்பாபு ஐயா இருக்கும்போது ஜெயலலிதா அம்மாவும் சொல்லுவார்ல, வெளியே போகும்போது ஜெயலலிதா அம்மாவும் ஒரு பெரிய ஆளுமை கிடையாதுன்னு சொல்லுவார்ல. அதனால இது எல்லாரும் சொல்றது, வெளியே போன பிறகு சொல்றதை பற்றி நம்ம விவாதிக்க முடியுமா? வெளியே போன பிறகு அது நல்ல கட்சி, நல்ல தலைவர், ஆனா நான் அதுக்காக இங்க வந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? நீங்க சொல்றது கொஞ்சமா பொருத்தமா பாருங்க. அவர் யாருடைய விசுவாசி? எம்ஜிஆர் விசுவாசி, ஜெயலலிதா அம்மா விசுவாசி. அவங்க 2 பேருக்கும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் யார் தீய சக்தி, யார் எதிரி? அங்க போய் நின்னுட்டு பாபு வரலாறு 8 வரைக்கும் நீங்க இல்ல, அங்க போய் நின்றுட்டு அன்வர் ராஜா இவர் சரியான ஆளுமை இல்லைன்னா நீங்க போய் நிக்கிறதே திமுக. யார் வந்து தேவையில்லைன்னு அடையாளம் காட்டாங்களோ அந்த பக்கம் போய் நின்றுட்டு இந்த பக்கத்தை பழிச்சு சொன்னா என்ன? பிஜேபி கபலீகரம் பண்ணிடும்னு சந்தேகப்படுறாரு, அவரு பயப்படுறாரு. இனி இந்த வண்டியில நான் பயணம் பண்ண முடியாதுன்றதான் நான் வண்டியே மாறினேன். ஆமா, எந்த வண்டியில போய் உட்காந்துருக்காரு? அதிமுகவை காப்பாத்துற வண்டியில உட்காந்துருக்காரா? அதிமுக வளர்த்தெடுக்கிற வண்டியை உட்காந்துருக்காரா? சுத்தமா அதிமுக துடை தெரியப்பட வேண்டும் யார் கனவு கண்டுன்னு செயல்படுறாங்களோ அந்த திமுக உட்காந்துன்னு பிஜேபி கபலீகரம் செய்திருந்தா இது என்ன மாய பேச்சா இருக்குது? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தொகுதி வந்து சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி, இயற்கையாகவே நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த தொகுதினா பிஜேபி கூட்டணின்னு இருக்கும்போது அவரும் கடந்த காலங்களில் முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படி இருந்து கூட சமரசம் ஆகி தான் 2021 வரைக்கும் எப்படி இருந்தார், 2019 எப்படி இருந்தார், 2021 எப்படி இருந்தார்? பிஜேபி கூட்டணி தானே. அப்போ இந்த விழிப்புணர்வுலாம் இல்லையா அவருக்கு? அவரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்து ட்ரை பண்ணி பார்த்தாரு, அது தோல்வியிலேயே முடியுது. பிஜேபி கூட இருக்கும்போது அங்கே அந்த இடத்துல சிறுபான்மை ஓட்டுகள் ரொம்ப வரமாட்டேங்குது. அப்போ அவருக்கு எதிர்காலம் இல்லை. அடுத்த கட்டத்துக்கு போய் அவர் மகனும் அங்கே கவுன்சிலர் நிற்கும்போது அவங்களும் தோக்குறாங்க. அப்போ அடுத்த தலைமுறைக்கும் இது வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ எதிர் முகாமில் போய் நிற்கிறார், வேற எதுவும் கிடையாது. தனிப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக அவர் நிற்கிறார். மற்றபடி நல்ல தலைவர், அவர் சீனியரு, அந்த காலத்திலிருந்து இருந்தவர் தான், இல்லைன்னு சொல்லலை. அவருடைய சூழ்நிலை, அவர் இருக்கிற பகுதி அந்த மாதிரி, அவருக்கோ இல்லைன்னா அவரோட அடுத்த தலைமுறைக்கோ எதிர்காலம் இல்லைன்னு போது வேற முகாமில் போய் நிற்கிறாரு, தவறு கிடையாது, அவ்வளோதான். அதனால அவர் இந்த பக்கத்தை சொல்றதெல்லாம் வந்து உண்மையாகி விடாது, அவ்வளோதான். பிஜேபி கபலீகரம் செய்கிறோம் அதெல்லாம் உண்மையே கிடையாது, அந்த மாதிரி செய்யவும் முடியாது. 2026 எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், என்டிஏ கூட்டணி அதற்காக பாடுபட போகிறது அப்படின்றத நயனார் நாகேந்திரன் சொல்றாரு. திரு அண்ணாமலை சொல்லாமல் மௌனம் காக்கிறார். திரு அமித்ஷா சொல்லணும், மோடி சொல்லணும், இவங்கெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்கலாம்ல, ஒரு சூளுரை எடுக்கணும்ல, ஒரு சபதம் எடுக்கணும்ல. ஏன் இதை பிஜேபி சொல்லவே மாட்டேங்குது? ஏன் பிஜேபி சொல்லல? அமித்ஷா ஏப்ரல் 11ஆம் தேதி இங்க வந்திருக்குமோ என்ன சொன்னாரு? ஏப்ரலா? ஆமா, அதுக்கு பிறகுலாம் என்ன மாசம் இது? இல்ல ஆகஸ்டே வந்துருச்சு. ஒரு டெய்லி சொல்லிட்டு இருக்கணும்ன்றீங்க. இல்ல சார், ஒரு அறிக்கை கொடுங்க, ஒரு வேகம். எடப்பாடி பழனிசாமியுடைய பயணம் இருங்க, நான் சொல்லிடுறேன் சார். நான் சொன்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணம் போறாரு. அந்த பயணம் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி வரணும்னு அமித்ஷாவும் மோடியோ ட்விட்டர்ல போடலாம்ல, ஒரு அறிக்கை கொடுக்கலாம்ல, ஒரு கருத்தை பதிவிடலாம்ல. அதான் சொல்றேன் நானு. இன்னைக்கு வரைக்கும் வந்து கூட்டணிகள் இறுதி வடிவம் பெறல. பிஜேபி ஏடிஎம்கே இறுதி வடிவம் பெற்று விட்டதா இல்லையா? நான் கேக்குறது அங்க வர இருங்க. பிஜேபியும் அதிமுகவும் உறுதியாயிருச்சு, ஒரு இறுதி வரைக்கும் எப்படி போறோம்? இறுதி வடிவம்னா என்ன? இன்னும் கொஞ்சம், அதாவது கூட்டணி ஆட்சியா இல்ல சீட்டு எவ்வளவு, அதெல்லாம் இன்னும் முடிவாகல. அது மட்டும் கிடையாது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய விருப்பம் என்ன? ஆட்சியில பங்கு பெறணும். இவங்க விருப்பம்னா தனியா தான் நாங்க ஆட்சி அமைப்போம். இதெல்லாம் வந்து இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தணும்ல, அடுத்த கட்டத்துக்கு போனோம்ல. ஆரம்ப கட்டத்தில் 2 கட்சிகள் ஒன்னா சேர்ந்து நம்ம பயணிக்கலாம் சொல்லியாச்சு. அவருடைய பிரச்சாரத்தில் அவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க, அவ்வளோதான். அவர் முதல் தடவை வந்து
கூட்டணி உறுதியான உடனே மேடையில் சொன்னது என்னது, எடப்பாடி பழனிசாமி தான் இந்த என்டிஏ கூட்டணிக்கு தலைவர், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக தலைமையில் தான் நாங்க கூட்டணி அமைச்சிருக்கிறோம் சொல்லிட்டாரு. ஆமா, முதல் நாள் சொன்னாரா இல்லையா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன, இது காமன் மினிமம் ப்ரோகிராம், இன்னும் நிறைய பேச்சுவார்த்தைகள், இன்னும் பிஜேபி ஏடிஎம்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா இல்ல இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில போய் மறுபடியும் உட்கார்றது, இதெல்லாம் ரொம்ப நிறைய வேலை இருக்கு. சொல்லுங்க, காமன் மினிமம் ப்ரோகிராம்ன்ற வார்த்தை எப்ப கண்டுபிடிச்சது? இது திமுக பிஜேபி காலத்துல, அத்வானி வாஜ்பாய் இருந்த காலத்துல ஏமாத்துறதுக்கு அது மாதிரி போட்டாங்களா? உங்களுக்கு தெரியுமா? எங்க சொல்லுங்க சொல்லுங்க சார். காமன் மினிமம் போறாங்க எப்போ போட்டாங்க? கலைஞர் ஊரை ஏமாத்துறதுக்கா? என்ன கதை விடுறீங்க? ஏப்ரல் 17, 1999 ஜெயலலிதா வாஜ்பாய் கூட்டணியில் அமைந்த அரசாங்கத்தில் 13 மாதம் கழித்து அவங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு மோஷன் அங்கே பாராளுமன்றத்தில் கொண்டு போடும்போது 6 எம்பிக்கள் வந்து திமுக எம்பிக்கள் ஆதரித்து ஓட்டு போட்டாங்கல்ல. எந்த காமன் மினிமம் அடுத்து ஓட்டு போட்டாங்க சொல்லுங்க? இப்போ நீங்கள் சொல்லுங்க, இப்போ யாரை ஏமாத்துறீங்க? ஆனாலும் ஆட்சி கவிழ்ந்ததல்ல அன்னைக்கு. ஆட்சி ஜெயலலிதா அம்மா ஒரு ஓட்டுல கவிழ்ந்தது. ஆனால் எங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட கூட்டணியில இருக்கிறீங்க நீங்க. எதிர பிஜேபி முகாம், பிஜேபி ஜெயலலிதா முகாம், ரைட்டா? அதே மாதிரி பாண்டிச்சேரியில கூட்டணி ஆட்சி நடக்குது. ஒரு கூட்டணியில இருக்கும்போது எதிர் கூட்டணிக்கு இந்த கூட்டணி தர்மத்தை மீறி எப்படி போய் ஓட்டு போட்டீங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு? அப்ப என்ன காமன் மினிமம்? கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு கூட தான் இருக்காங்க, எதுவும் அதெல்லாம் சொல்லல, அந்த வரலாறுலாம் நீங்க சொல்லுங்க, நம்மளுக்கு தெரியும்ல, மாதேஷுக்கு தெரியும்ல. சும்மா நாங்க வந்து காமன் மினிமம் ப்ரோகிராம் நிக்கிறாங்கல்ல, அதற்கு பிறகுதான் நீங்க சொன்னது வந்து கூட்டணியில வர இல்ல சார். இன்னைக்கு ஆபத்தானவர்களை கூட்டு வந்துருவார் போல, எடப்பாடி ரூட்ல அந்த ஆபத்து வருது நமக்கு அப்படின்றாரு உதயநிதி ஸ்டாலின். எல்லா இடத்துலயும் போய் பிரச்சாரம் பண்றாரு இப்போ. ஆமா, கெட் அவுட் மோடினார் அவர். இப்போ தங்கம் தென்னரசு சொல்றாரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தது எங்களுக்கெல்லாம் பெருமைன்னு. சொல்லுங்க, இப்ப வித்தியாசம் சொல்லுங்க. வராங்கல்ல உதயநிதி கெட் போன வாரம் கீழே ஒத்துக்க மாட்டேன்னாங்க, இப்ப கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வராங்க. கருப்பு பலன் ஏன்? அப்பவும் அபிஷியலா தான் வந்தாரு, அப்பவும் திட்டங்களை நிறைவேற்றதான் வந்தாரு. அப்போ மட்டும் கருப்பு பலூன் விடுவீங்க, கருப்பு கொடி கட்சி அலுவலகத்தையே ஏத்துவீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துவீங்க. அவர் விமான நிலையத்திலிருந்து ஐஐடியில பின்ன செவரை உடைச்சு வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தினீங்க, கரெக்டா? இப்போ வெள்ளக்கூடை பிடிப்பீங்க, தங்கம் தென்னரசை விட்டு அவரை வாழ்த்துவீங்க. அப்புறம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு இவருடைய தூர பார்வை எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுன்னு மோடி அவர்களை. மோடி கிட்ட என்ன மாற்றம் ஏற்பட்டது? பிஜேபி கிட்ட என்ன மாற்றம் ஏற்பட்டது? தேவைன்னா உடனே எதிர்ப்போம்ட்டார் சேகர் பாபு. தேவைன்னா உடனே எதிர்ப்போம் அதெல்லாம். ஆமா, நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது தேவை, ஆளுங்கட்சியா இருக்கும்போது தேவையில்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். எந்த தேவை இருக்குது? நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அதே மோடி தானே, அவர் இனிஷியல் மாறிச்சா இல்ல பேர் மாறிச்சா? அதே பிஜேபி தானே, அதே கொள்கைகள் தானே சார். அன்னைக்கு வேண்டாம் பிஜேபி இருந்தா நமக்கு சிறுபான்மை முஸ்லிம் வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள் கூட்டணி நீங்க சொல்றது சார் எல்லாம் ஒண்ணுதான் சார். அதே கூட்டணி எப்படி ஒண்ணாகும்? இவங்களுக்கு நான் சொல்றது ஆட்சி வேற, அரசியல் வேற, எல்லாம் ஒண்ணாதான் சார். சரி, எடப்பாடி கருப்பு கொடி காட்டினாரா? சொல்லுங்க. அதிமுக கருப்பு கொடி காட்டுச்சா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 2024 கூட்டணியில இல்ல, மோடி வரும்போதெல்லாம் ஸ்டாலின் ஆட்சியில செஸ் ஒலிம்பியாடுக்கு வந்தாரு, கருப்பு கொடி காட்டினாங்களா? எத்தனை தடவை வந்தார், கருப்பு கொடியை காட்டினாங்க? அரசியல் ரீதியா நீங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, இது கேவலமா இல்லையா? இது வந்து எப்படி நீங்க சமரசம் சொல்லுவீங்க? இதுதான் நான் சொல்லுவேன். கடந்த காலத்துல வாஜ்பாய் நல்ல தலைவர்னு சொன்னார்ல, ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி இல்ல, ரொம்ப நல்ல தலைவர். 99 2004 வரைக்கும் அருமையான தலைவர், கரெக்டா? கருணாநிதிக்கும் திமுகவுக்கும் அருமையான தலைவரா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்த தலைவரா இல்லையா? அதே மாதிரி ஷைன் இந்தியா கொண்டு வந்தாரா இல்லையா? 2004 ஏன் சோனியா காந்தி கூட சேர்ந்து நான் அவர் தோக்கடிச்சிங்க வாஜ்பாய்? சொல்லுங்க சார். கூட்டணி சார், அது இதுதான் சார் சார். நம்பிக்கை துரோகம் இல்லையா அது? ஒரு நல்ல தலைவர் தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்கள் கொடுத்தாரு, நல்ல மரியாதை கொடுத்தாரு. உங்களை 14 மாதம் வந்து நம்ம இலாக்கா இல்லாத அமைச்சரா முரசொலிமாறன் ஐயா வச்சிருந்தாரு. அவரை தோற்கடிக்கிறதுக்கு நீங்க சொன்ன காரணம் என்ன காரணம்? எதிர்முகாம் போக வேண்டிய அவசியம் என்ன சொல்ல முடியுமா? காரணம் தெரியும், இவர் எப்படியும் தோத்துருவாரு, அடுத்து காங்கிரஸ் தான் வரப்போகுது, அந்த சைடு போயிடலாம், அவ்வளோதான். அதுதான் சிம்பிள் காரணம். அதுபோல் நான் என்ன சொல்கிறேன், திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்பகத்தன்மை வந்து
பெரிய அளவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்றது நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். இது ஒரு பக்கம், அரசியல் ஒரு பக்கம். ஆனால் மக்கள் நம்பி ஓட்டு போடுறாங்களே, திரும்ப திரும்ப அவங்கள பார்லிமெண்ட்டுக்கு 39 எம்பி, பாண்டிச்சேரியோட 40 எம்பி அனுப்பி விடுறாங்கல்ல. இல்லை, அது தவறு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு 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 மென்மையான போக்குன்னா காங்கிரஸ் மேலே இருக்கும். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் என்றால் நீங்கள் பிஜேபியா காங்கிரஸான் போது காங்கிரஸ் பக்கம் மக்கள் நிற்பாங்க. அதான் இப்போ அதில் வந்து திமுகவும் இருக்கும் பெருவானி. இப்போ திமுகவுக்கு வந்து ஒரு 60% நாடாளுமன்ற தேர்தலில் செல்வாக்குன்னா 40% வந்து ராகுலுக்கும் சோனியா காந்தி செல்வாக்கு. அதுதான் அந்த பக்கத்தில் இருக்கிற செல்வாக்கில் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே நாடாளுமன்ற தேர்தலில் இந்த சைடு மெஜாரிட்டி கூட்டணி வச்சா கூட சரி, பிஜேபிக்கு 25% செல்வாக்கும், மாநில கட்சிக்கு 75% செல்வாக்கு இருக்கும். ஆனால் அங்கே 60-40 இருக்கும் காங்கிரஸை பொறுத்தவரை. சட்டமன்ற தேர்தல் அப்படி கிடையாது. சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக அதிமுக இதுதான். தேசிய கட்சிகள் வந்து ஆடட் அட்வான்டேஜ், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. அதுதான். மற்றபடி ஸ்டாலினா எடப்பாடியா, திமுகவா அதிமுக, கடந்த 4.5 ஆண்டுகளில் எடப்பாடி தமிழ்நாட்டுக்கு செய்தது சேவையா, இல்லைனா இந்த 4.5 ஆண்டுகளில் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு செய்தது சேவையா, இதுதான் இன்னைக்கு பேச்சு பொருளாக இருக்கும். அதுதான் வந்து அந்த மேடைகளில் இவர் எழுச்சி பயணம் போகும்போது, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் அந்த வார்த்தைகள் தான் வருது. அவர் பேச்சு பார்த்தீங்கல்ல. இல்லை சார், நாளைக்கு பிஜேபி தன்னுடைய அசைவுக்கு எடப்பாடியை இழுத்துருவாங்க, அதிமுகவை வளைச்சிருவாங்க, சீட்டு பேரமா இருக்கட்டும், அதே போல நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. இந்த சிக்கலை எல்லாம் எடப்பாடி ஃபேஸ் பண்ணுவாருன்ற சந்தேகத்தை எழுப்புறாங்கல்ல. இல்ல, அந்த சந்தேகம் என்னன்னா அவங்க சைடுல இருக்கிறதால எழுப்புறாங்க. அவங்க அப்படி யாரும் பண்ண முடியாதுல்ல. சொந்த தொழிலாளர்கள் உரிமைகளை மிகப்பெரிய அளவில் கோர முடியல கம்யூனிஸ்ட். மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் எப்போ பார்த்தாலும் பங்கு வச்சுருக்கீங்க 16-18 வருஷம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பங்கு கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு கேட்குறாரு நிதி அமைச்சரின் மகனார் கார்த்திக் சிதம்பரம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பேசி இல்லை. 3வது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் கொடியேற்ற கூட எங்களுக்கு அனுமதி கிடையாது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போகுது கொடியேற்றுறது குறித்து. ஆனால் அதற்கு வந்து அனுமதி கிடையாது. அதே மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தான் எங்களது உயிர் நாடி. அதுக்கும் 25 வருடம் கழிச்சு கூட இன்னும் காலம் கனியல. ஆனாலும் அவங்க திமுக முகாம்ல தான் இருக்காங்க சார். திமுக தான் பயணிக்கணும்ன்றாங்க அவங்க. அதுதான் நான் சொல்றேன். இந்த பக்கமும் இவங்க பயணிக்கிறாங்கல்ல, ஒன்னதானே பயணிக்கிறாங்க. யாரு சார்? யாரு? பிஜேபி வந்து ஏடிஎம்கேக்கு பலமா இருக்குமான்ற சந்தேகம் தானே நிறைய பேர். சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து மிகப்பெரிய பலம் தான். ஏன்னா எதிர்ப்பு ஓட்டுகள் அதிகமா வரும். இன்னைக்கு திமுக மேல மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா சரி மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. இதற்கு முன்னாடி திமுக மேல எதிர்ப்பு இருக்குன்னா ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்க சார். இன்னைக்கு விஜய் ஃபேக்டர் இருக்கு, சீமான் ஃபேக்டர் இருக்கு, அவங்க எல்லாம் ஓட்ட பிரிக்க போறாங்கல்ல. அது வேற சிக்கலா இருக்குல்ல நமக்கு. இல்ல, சீமான் ஃபேக்டர் அப்பத்துல இருந்தே இருக்குது. ஆமா ஆமா, முன்னாடி இருந்து. அதுக்கு முன்னாடியும் நம்ம விஜயகாந்த் ஃபேக்டரும் இருந்துச்சுல்ல. ஆமா, ஒரு கட்டத்துல கேப்டன் விஜயகாந்த் ஃபேக்டர், இன்னொரு கட்டத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் ஃபேக்டர், ரஜினிகாந்த் ஃபேக்டர், எல்லா ஃபேக்டரும் இருக்கும். அந்த ஃபேக்டர் வந்து வெற்றி தோல்வியை பாதிக்குமானா அது கிடையாது அப்படின்றது. ஏன்னா அந்த ஓட்டு பகிர்வுன்றது ஆளுங்கட்சி பக்கத்துல இருக்கிற ஓட்டும் பகிர்வாகும், எதிர்கட்சி பக்கத்துல இருக்கிற ஓட்டும் பகிர்வாங்க. ஏடிஎம்கே பிடிக்கலன்னா டிஎம்கே ஓட்டு போடுவாங்க, டிஎம்கே பிடிக்கலன்னா ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? ஆனா பிஜேபி யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களான்ற சந்தேகம் இன்னைக்கு சமீபத்திய நாட்கள்ல தமிழ்நாட்டில் நிலவிட்டு வருது இல்ல. பிஜேபியோட இருக்காங்கப்பா, அப்ப அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற கேள்வி தானே எழுது அதிகமா. இல்ல, சட்டமன்ற தேர்தலை பொறுத்து அப்போ 75 இடத்துல எப்படி திமுக தோக்கடிச்சாங்க? 2021 மறுபடியும் அதுதான் நான் சொல்லுவேன். 2019 தேர்தலில் எல்லாத்தையும் தொகுதியும் விட்டாங்க. ஏதோ தப்பி தவறி தேனி மட்டும் ஜெயிச்சாங்க. கரெக்டா? ஆனா எவ்வளவு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி. 10 வருஷம் அதிமுக ஆட்சி தொடர்ந்து, 10 எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் தொடர்ந்து 10 வருஷம் இப்பதான் ஆட்சி அமைச்சது தான். மிகப்பெரிய ஆளுமை ஜெயலலிதா அம்மா மறைவு, கட்சிக்குள்ள இரட்டை தலைமை குழப்பம் வேற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்குதுன்னு ஒரு பேச்சு, பிஜேபி கூட்டணி நீங்க சொல்றது நெருடல்னு. தமிழ்நாட்டில் திமுக அப்போதான் முதல் முறையா ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வேட்பாளராக அறிமுகமாகறாரு. எந்த கரையும் பெருசா இல்லை அந்த காலத்துல. அப்போ இதெல்லாம் மீறி 75 இடத்துல திமுக கூட்டணி தோற்கடிக்கப்பட்டதா இல்லையா? தேமுதிக கூட கூட்டணியில் இல்லை, அப்போ வெளியே போயிட்டாங்க. அப்போ சட்டமன்றத்தில் எப்படி இருந்துச்சு? அப்போ என்னன்னா பிஜேபி அப்போ கூட தானே இருந்துச்சு. சரி, அப்போ வந்து அப்போ கணக்கு போடுவாங்க. அப்போ தினகரனோ யாரோ கூட இருந்தா கூட இது ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அப்படின்ற கணக்கும் போட்டாங்க. போன தடவை கணக்கு போட்டது பிஜேபி கூட இருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் சொல்லுது ஒரு 15 இடத்துல ஜெயிச்சிருக்க முடியும். இதெல்லாம் வந்து அரித்மேட்டிக், அது வந்து உண்மையாகுமான்னு தெரியாது. நம்ம வந்து அந்த கூட்டல் கணக்கு ஓட்டு கணக்கு சதவீதத்தை வச்சு நம்ம சொல்கிறோம், அது உண்மையாகுமான்னு தெரியாது நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் பிஜேபி கூட்டணி இருந்தாலும் சரி, அது ஆடட் அட்வான்டேஜ். சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும்
பிரம்மாண்டமா பாக்குறது வந்து திமுக அதிமுகவை தான் மக்கள் பார்ப்பாங்க. சரி. அப்ப திமுக மேல அதிருப்தி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக சைடு தான் அந்த ஓட்டுகள் வரும். நீங்க சொன்ன மாதிரி விஜய் நிக்கலாம், சீமான் நிக்கலாம், கணிசமான ஓட்டுகளை அவங்க பெறுவார்கள். இளைஞர் மத்தியிலையோ அப்படின்றது ஒரு கணிசமான ஓட்டுகள் பெறுவார்கள். அது வந்து அதிமுகவை பாதிக்குமானா கண்டிப்பா அதிமுகவை பாதிக்காது, அதோட வெற்றியை பாதிக்காது. ஆனா ஒரு மூத்த அரசியல் தலைவர் ஓபிஎஸ் ஆலோசகராக இருக்கக்கூடியவர் சொல்றாரு என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுல தேராது. என்னைக்கு அவர் ஆலோசகர்? இது வரைக்கும் நான் அவைத்தலைவர் தான் நினைச்சிருந்தேன். இப்பதான் தெரியுது அவர் கன்சல்டன்ட். அவைத்தலைவர் தானே உரிமை மீட்பு குழுக்கு. ஆமா. அப்புறம் எப்போ அவர் ஆலோசகர் ஆனாரு? ஓபிஎஸ் பிரசாந்த் கிஷோர் ரேஞ்சுக்கு இறங்கிட்டாரு. என்ன சார் இது? எப்படி அவர் ஆலோசகர் ஆனாரு? அப்போ ஆலோசகர்ன்ட்டு இது என்ன தனிப்பட்ட கருத்துன்னு எப்படி சொல்றாரு? ஆனால் பார்வையை வெளிப்படுத்துறாரு. அதுதான் அவரை நம்ம வந்து மதிக்கிறோம். ஒரு சீனியர், எல்லா காலத்துலையும் எத்தனையோ கட்சியில இருந்திருக்காரு. மாறி மாறி கட்சியில் விஜயகாந்த் தலைவராக ஏற்றுட்டு விஜயகாந்த் கீழேயும் வேலை செய்தார், இல்லைன்னு சொல்லலை. நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா கட்சியிலையும் மாறி மாறி இருந்திருக்காரு. அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வெறுப்பு எடப்பாடியார் மேலே, எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அதிமுக மேலே. இன்னொன்று பிஜேபி ஒரு பக்கம் கை கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்பில் அவர் சொல்கிறார். அது வந்து யதார்த்தத்துக்கு நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? நீங்க இந்த பக்கம் ஓபிஎஸ் வந்து விஜயை நோக்கி போக சொல்றாரு. அப்படி வந்தால் அப்படி சொல்றாரு. இப்போ நீங்க அப்படி சொன்னாருன்னா அவரோட விருப்பம் என்ன? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் ஓபிஎஸ். பண்டோட்டி ராமச்சந்திரன் இன்னைக்கு தலைவராக ஏற்றுக்கொண்டது யார? ஓபிஎஸ். அப்போ அந்த கூட்டணியில் இயற்கையாக போனால் இவர் பேச்சுவார்த்தை நடத்தி ஆளுக்கு 117 சீட்டு வாங்கி கொடுப்பாரா? ஓபிஎஸ் அது தனி சப்ஜெக்ட் சார். அதுதான் முக்கியம் சார். அவர் வந்து சார் அப்படி பலப்படுத்துறாரு பாருங்க. எங்க பலப்படுத்துறாரு? ஓபிஎஸ் அவர் சிறுமணி பெயர் அவர் சிறுமைப்படுத்துறாரு. எங்க பலப்படுத்துறாரு? அவர் சிறுமைப்படுத்துறாரு. யார? ஓபிஎஸ். அப்ப பின்ன அதுதான் அர்த்தம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு கணிசமான ஓட்டு விஜய் கூட சேர்ந்தனா கணிசமான ஓட்டு வாங்கி கொடுக்கணும். 1.5 கோடி தொண்டர்கள் அவர் பின்னாடி தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாரு. நிர்வாகிகள் தான் இல்ல, ஆனா 1.5 கோடி தொண்டர்களும் ஓபிஎஸ் பின்னாடி தான் சொன்னாரு பண்ருட்டியாரு. அப்போ 117 நிக்கணும்ல. முதலமைச்சர் இவரை அறிவிச்சுட்டு முதலமைச்சர் வேட்பாளரா நீங்க அப்ப அமித்ஷா இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறார்ல, அது போல அங்க முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் அறிவிச்சுட்டு அட்லீஸ்ட் 2 வருஷம் இவர் முதலமைச்சர் 2 வருஷம் சொல்லலாம்ல. அதெல்லாம் சொல்லணும்ல. இவர் கொடுத்த ஆலோசனை படி தானே சார் ராமநாதபுரத்தில் ஒரு பழப்பழத்தில் கையில் வச்சு நின்றாரு ஓபிஎஸ். அது நிலைமைக்கு உருவாக்குனது இவர் தானே. சரி, இப்ப பாருங்க, அணிகள் புதிய அணி 3வது அணி உருவாகணும் டிடிவி வேற நேற்றுக்கு பேசுறாரு. இந்த பக்கம் பண்டூரி ராமச்சந்திரன் ஓபிஎஸ் விஜய் பக்கம் போக சொல்றாரு. சீமான் ஃபேக்டர் வேற, விஜய் ஃபேக்டர் வலுவா ஒரு பக்கம் ஒரு அலைன்ஸ் அமைக்க போறோம்னு அவங்க வேற கூட்டணியாச்சு வர்றவங்களுக்குலாம் கூட்டணியாச்சுன்னு வேற சொல்லுங்கிறாங்க. இது எல்லாமே பாதிப்பு யாருக்குன்னா திமுக இல்லைன்னா அதிமுக. ஏன்னா வெற்றி பெற போறவங்க இவங்க 2 பேர்ல ஒருத்தர். அப்படின்னும் போது அந்த பெரிய பாதிப்பு ஏடிஎம்கேவுக்கு சேதாரம் அப்படின்றது தான் பலருடைய பார்வையா இருக்கு. இப்போ அதை தான் சொல்றேன். இப்போ மாத்தேஷ் கேட்குற கேள்விகளோ சந்தேகங்களோ நடுநிலையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பண்டூட்டி ராமச்சந்திரன் ஐயா சொல்றது வந்து ஒரு பக்கம் இருக்கிற கால் புரட்சியில ஒரு பக்கம் பேசுது, அது இருக்கலாம். இப்ப விஜய் கூட்டணி ஸ்ட்ராங் ஆகுமா? வாய்ப்பு இருக்குது. நம்ம இல்ல சேதாரம் யாருக்கு? சேதாரம் திமுகவுக்கும் இருக்கலாம், அதிமுகவுக்கும் இருக்கலாம். அதுதான் திமுக பிடிக்கல, திமுக ஆட்சி அகற்றணும்னு நினைக்கிறவங்க ஏடிஎம்கேவுக்கு போடணும்ல. ஆமா, அப்படி போடுறவங்க தான் இந்த மாதிரி ஒரு புது அணி உருவானா அங்க போட்டுருவாங்க ஓட்ட. இப்ப சிறுபான்மை பட்டியலின மக்கள் அங்க அதிருப்தியில் இருக்கிறவங்க யார் மேல எங்களுக்கு உரிமை இல்லைன்னு தொழிலாளர்கள் யாருக்கு போடுவாங்க? பிஜேபி அணிக்கு போடுவாங்களா இல்ல விஜய் ஃபேக்டருக்கு போடுவாங்களா, விஜய்க்கு போடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்ற சிறுபான்மை, அதான் சிறுபான்மை ஓட்டு தான் சார். யாருக்கு போடுவாங்க? திமுக மேல அதிருப்தியில் இருக்கிற சிறுபான்மை ஓட்டு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் போகுமா? சிறுபான்மை ஓட்டு அதிருப்தியில் இருக்கிற ஆதரவு ஓட்டு. ஆமா, ஆதரவு ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு, திமுக ஆதரவு ஓட்டு. ஆமா, அந்த ஓட்டு விஜய்க்கு போகும்ல. ஆமா, அது விஜய்க்கு போகும்ல, ஏடிஎம்கே வராம. அப்ப ஸ்ப்ளிட் பண்ற ஓட்ட பிரிச்சு போற. நான் திமுக ஆதரவு ஓட்டு சொல்றேன். ஆதரவு ஓட்டு எப்படி அதிமுக வரும்? திமுக ஆதரவு ஓட்டு. சரி, நான் அங்க இருந்து குறைஞ்சு அங்க போனா ஒண்ணும் பிரச்சனை, இங்க பிரச்சனை இல்ல. நான் திமுக காரன், என் பிள்ளைகள் ஓட்ட பிரிச்சாலுமே நம்ம வர்றதுக்கு சிக்கல் ஏற்படாதா? திமுக உறுப்பினர் சார். நான் சொல்ற கேள்வி அடுத்து வந்துட்டேன். சிறுபான்மை திமுக உறுப்பினர் சார். என் பிள்ளைகள் ரஜினி ரசிகர்கள். எனக்கு புரிஞ்சது சார். அப்புறம் எனக்கு புரிஞ்சது. என்னதான் இருந்தாலும் ஓட்ட பிரிக்கிறாங்க அப்படின்னா அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்து, யாரு ஆட்சிக்கு வராமல் தடுக்க சூழ்நிலை வரும். சரிசமமா பிரிக்கப்படும் போது யார் வரும்? நீங்க என்ன நினைச்சோ அது நடக்கும்ல. அங்கேருந்து 10 ஓட்டு எடுத்தாங்க, இங்கேருந்து 10 ஓட்டு எடுத்தாங்கன்னா இயற்கையா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்களோ அந்த பக்கம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இது இருக்குதா இல்லையா? அதுதானே முக்கியம். நம்ம இப்போ அங்கேருந்து 150 ஓட்டு இருக்குது, அங்கேருந்து 10 ஓட்டு வெளியே போகுது, இங்க 200 ஓட்டு இருக்குது, இங்கேருந்து 10 ஓட்டு வெளியே போகுதுன்னா ஒரு அணி பலப்படணும்ல. இந்த அணி சிறந்த பலமா இருக்குது சார். எது? ஏடிஎம்கே பிஜேபி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே சாதாரண கட்சி கிடையாது. நீங்க நினைக்க மாதிரி இழந்த வாக்குகளை பெறக்கூடிய ஆற்றலும் தகுதியும் எந்த காலகட்டத்திலையும்
எப்படி திமுகவுக்கு கடந்த காலங்களில் இருந்துச்சோ அதே மாதிரி அதிமுகவும் கடந்த காலங்கள் இருந்துச்சு. வெறும் 26% ஓட்டு வாங்கினது 96ல் ஜெயலலிதா அம்மா. அதற்கு பிறகு மீட்டெடுக்கவில்லையா சொல்லுங்க? 2011 அதே மாதிரி தான். திமுக எதிர்கட்சியாக கூட வரல 2011. இப்போ 2021 காலம் வந்துச்சா? நம்ம எம்ஜிஆர் காலத்தில் 3 முறை கன்சிஸ்டண்டாக எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரு. 80, 84, 87 ஜெயிக்கிறாரு. 3 முறை ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு 77, 80, 84 ஜெயிக்கிறாரு. ஜெயிச்ச பிறகு 89ல் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதுதான் திமுக ஆட்சிக்கு வரலையா? அதனால அந்த பிரச்சனை திமுகவுக்கு அதிமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமை, ஆளுமை மிக்க தலைமை கிடைக்குமா? வாரிசு இல்லாத, அடையாளம் இல்லாத, அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். வாரிசு இல்லாத கட்சிகளுக்கு ஏன்னா காலம் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை தலைவரை நிக்க வைக்கணும். அப்படி அதிமுகவுக்கு நிக்க வச்சிருது. இதை வந்து 2017 பிப்ரவரியில் மாத்தேஷும் நம்பல, வில்சனும் நம்பல, நம்ம நம்பல. இப்படி எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு தலைவர் உருவாவாரா? நம்ம நம்பல. பிப்ரவரி மார்ச்ல அப்படி நிக்குமான்றதுதான் ஒரு பெரிய நிச்சயமா. இப்ப நம்ம எதிர்காலத்துல திமுக ஈஸியா கணிச்சிடலாம். அடுத்து உதயநிதி, அப்புறம் இன்பநிதி வந்துருவாரு. அவர் தான் வந்து கலைஞர், அவர் தான் பெரியார், அவர் தான் அண்ணா. இப்ப சொல்லிடுவோம். இந்த சைடு நீங்க வேற. ஆமா, அதுதானே இயற்கை. அதுதானே சார். அங்க யாரும் சொல்ல முடியல, அங்க யாரும் வேற தலைவரை சொல்ல முடியல. இப்ப எடப்பாடி மேடையில உட்காந்து சொல்றாரு. மேடையில இருந்து என்ன சொல்றாரு நீங்களே பாத்தீங்க. இந்த பக்கத்துல இருக்கிறாரு பாருங்க செல்வமணி, பக்கத்துல இருக்கிற பாருங்க நம்ம சண்முகம், CV சண்முகம், பக்கத்துல இருக்கார் பாருங்க தங்கமணி, பக்கத்துல இருக்கார் பாருங்க காமராஜர். இவரும் நாளைக்கு முதலமைச்சர் ஆக முடியும், இவரும் நாளைக்கு இந்த கட்சியின் தலைவர் ஆக முடியும். உங்கள யாராவது ஒருத்தர் கூட கட்சியின் தலைவர். அப்படி ஒரு பேரை சொல்லி திமுக சொல்ல முடியுமா சார்? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? சோ எல்லாமே சாதகமா இப்ப என்டிஏ அன்னைக்கு தான் இருக்குன்றீங்க 26ல. அதிமுகவுக்கு ஒரு தலைவர் அடையாளம் காண்றது கஷ்டம். அப்படி அடையாளம் கண்டா கூட அதை மக்கள் அங்கீகரிக்கிறது கஷ்டம். அது ஆளுமை திறமையோடு இருக்கிறது கஷ்டம். இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து அமைஞ்சிருச்சு இல்லையா இன்னைக்கு? இல்ல, இது சாதகமா முடியுமா? வெற்றி பெற முடியுமா? 100% வெற்றி. நம்ம சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்னைக்கு சந்தி சிரிக்கிறது பார்த்துட்டு இருக்கிறோம். கிட்னி திருடு எந்த அளவுக்கு நடக்குது சார்? நீங்க சொல்லுங்க, கிட்னி திருடு எங்க நடந்துச்சு? தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரியில் யாருது கைது செய்துட்டாங்களா? சொல்லுங்க, கைது செய்தாச்சா? அந்த மீடியேட்டர், அந்த புரோக்கர் கைது செய்தாச்சா? எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது? அது கைத்தறி நெசவாளர்கள், அப்பாவி மக்கள். அப்போ அதோட வேற தேடினாங்களா இவங்க? ஒரு பக்கம் யார் அவங்களுக்கு கடன் கொடுக்குது? கந்து வட்டி, மீட்டர் வட்டிக்கு யார் கொடுக்குறது? கொடுத்த பிறகு அந்த கடனை வசூல் பண்றதுக்காக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்க வீட்டு வாசல்ல காத்து நிற்கிறது யாரு? அதற்கு பிறகு அவங்களை அப்படியே மறுவடிவும் கொடுத்து கிட்னியை நீங்க கொடுத்தா இந்த கடனை அடைக்கலான்னு கொண்டு போறது யாரு? எந்த மீடியேட்டர் இந்த உளவியல் ரீதியா அவங்களை அழுத்தம் கொடுக்குறான்? அதுக்கப்புறம் எந்த மருத்துவமனை அதுக்கு தயாரா இருக்குது? இது எல்லாமே ஒரு நெட்வொர்க்கா இல்லையா? இதை பார்த்தா தெரியுதா இல்லையா? வெறும் மீடியேட்டர் நீங்க பிடிச்சிங்கன்னா பிரயோஜனம். அப்போ இது ஏதோ ஒரு நெட்வொர்க்ல இந்த பிளான்ல தான் அந்த கிட்னி திருடு நடக்குது அப்படின்னு தெரியுதா இல்லையா? அப்ப அந்த ஆணி வேற பிடிக்கணுமா இல்லையா? இது எங்க இந்த அரசாங்கம் செய்தது? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஜித்குமார் மரணம், ஆணி வேற அன்றைக்கு வரைக்கும் காப்பாத்திட்டு இருந்தாங்க. இப்பதான் சிபிஐ கிட்ட அழுத்தத்துக்கு பிறகு கொடுத்துருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கவின் ஆணவ கொலை நடந்துச்சு இல்லையா? இது வரைக்கும் எத்தனை ஆணவ கொலை நடந்துச்சு இந்த 4 வருஷத்துல? ஆனா நீங்க என்ன சொன்னீங்க போன தேர்தல் பிரச்சாரத்துல? ஆணவ கொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் நிறைவேற்ற போகிறோம் சொன்னீங்களா இல்லையா? திமுக ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? இப்போ ஏப்ரல் 14ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள். மேடையில் யாரை வச்சு பெருமைப்பட்டாரு திமுக ஸ்டாலின்? அண்ணல் அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் வந்துட்டார், எங்க மேடையில் வந்துட்டார். எங்களது சமூக நீதி காக்கிற அரசு, திராவிட மாடல் அரசு. ஆனா அந்த மேடையில் அந்த பேரன் என்ன கேட்டாரு? ஐயா ஸ்டாலின் அவர்களே, ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு விசேஷ சட்டம் ஏற்றுங்க. இது தடுக்கவே முடியல, ஒரு சட்டம் போடுங்க, போக்சோ மாதிரி ஒரு சட்டம் போடுங்க. எப்படி நிர்பயா வழக்கு பிறகு ஒரு போக்சோ போட்டோமோ ஒரு சட்டத்தை நிறைவேற்றினீங்கன்னா தமிழ்நாடு முன்னோடி மாநிலமா இருக்கும், மற்ற மாநிலங்கள் இதை பின்பற்றும்னார்ல. ஏன் நிறைவேற்றல? ஐயா திருமாவளவன் கேட்குறாருல சட்டமன்றத்தில், இந்த மாதிரி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வாங்கன்னு. அது என்ன மேடையிலே என்ன சொல்றாரு? இல்லை சட்டமன்றத்திலே இருக்கிற சட்டங்களே போதும், அந்த சட்டங்களே நல்லா முடிவு கொடுக்கும்னாரு. ஸோ இந்த கொதிநிலை எல்லாம் என்டிஏ கூட்டணிக்கு சாதகமா இருக்கும், இபிஎஸ்க்கு சாதகமா இருக்கும்ன்றீங்க நீங்க? நிச்சயமா சாதகமா இருக்கும், நிச்சயமா. ஏன்னா இந்த பக்கம் யார் நிர்வாகம், யார் ஆட்சி எப்படின்னே தெரியல. எல்லா பக்கம், ஒரு பக்கம் கனிம வள கொள்ளை, ஒரு பக்கம் டாஸ்மாக் கொள்ளை, எல்லா வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ போதை கடத்தல், இந்த பக்கம் எல்லாமே கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. அப்போ நிர்வாக திறமை மிக குறைவாக இருக்குதுன்னு மக்கள் மத்தியில் தெரியுது. இதுக்கு பிறகு தேர்தல் வாக்குறுதி எல்லா துறையை சார்ந்தவர்களும், இப்போ அரசு வேலைக்காக விண்ணப்பம் வச்சிருக்கிறவங்க யாராவது ஓட்டு போட முடியுமா?
அரசு வேலையில் இருக்கிறவங்க பழைய பென்ஷன் திட்டம் கொடுக்கல, ஓட்டு போட முடியுமா? ம். இது மாதிரி இந்த பக்கம் எத்தனை கல்வி கடன் ரத்து பண்ணலையே, நீட்டை ரத்து பண்ணல, 2.5% எய்டட் பிள்ளைகளுக்கு கொடுக்கல நீட்டில். பார்க்கலாம் சார். இபிஎஸ் அவர்களுடைய பயணமும் அதே போல இந்த என்டிஏ கூட்டணி ஏடிஎம்கே, பிஜேபி மற்ற அந்த எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து திமுகவை வீழ்த்துகிறதா? உங்களுடைய பார்வையில் 200% வெற்றி வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் சாதகமாக தான் இருக்கும்னு சொல்றீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பொன்வில் சார். நன்றி.